ரன்வீர் சிங் நடிப்பில் இப்போ நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட வந்திருக்கு. துரேந்தர் மூவி ரிவ்யூ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட ஆன்லைன் என்னன்னா, அந்த மூவியோட கதை 1999 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ தான் பாகிஸ்தான்காரங்க இந்தியாவுக்கு வந்து அதிகமாக தாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமும் திரும்ப பாகிஸ்தான்காரங்க இந்தியாவுக்கு வந்து கொடூரமாக தாக்குவாங்க. அது தாங்க முடியாத இந்தியா அவங்க நாட்டுக்கே நம்ம ஒரு ஃபை அனுப்பணும், அவங்களே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அனுப்புவாங்க அந்த நாட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த நாட்டில் போய் நம்ம ஹீரோ எப்படி கஷ்டப்பட்டு சர்வே பண்ணி அவங்க கேங்கில் சேர்ந்து அவங்க கேங்கை எப்படி அழிச்சாரு அப்படின்றத ட்ரூ ஸ்டோரி பரபரப்பான ஃபைட் த்ரில்லர் மூவியாக சொல்லியிருக்க ஒரு மூவி தான் துரேந்தர் மூவி. இந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவி எனக்கு பிடிச்சிது. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாப்பும் நல்லா தான் இருக்குது, செகண்ட் ஹாப்பும் பார்த்தீங்கன்னா அதை விட நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இந்த மூவி ரன்வீர் சிங்கோட ஆக்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. மெயினாக செகண்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இந்த மூவி எனக்கு மெயினாக பிடிச்சது காரணமே ஒரே விஷயம் தான். இந்த மூவி பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 சாப்டர் 2 அந்த மாதிரி சொல்லிட்டே போவாங்க. அது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. மூவி பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கும் லேக் அடிக்கல. 3 hours 25 minutes தான் அந்த மூவியோட ரன் டைம். பட் எனக்கு எங்குமே இந்த மூவி லேக் அடிக்கல. இந்த மூவியில் வில்லனோட ஆக்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்லனோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஏன் நான் அந்த மாதிரி சொல்கிறேன்ட்டு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் அந்த மூவியும் இருக்குது. ஸோ ட்ரூ ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த மூவியில் விசுவல்ஸோட பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இந்த மூவியில் கொஞ்சம் ப்ரூட்டலான ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. பட் நீங்கள் தனியாகவே ட்ரை பண்ணி பார்க்க தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஃபேமிலியோடலாம் பார்த்தீங்கன்னா இந்த மூவி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த மூவியில் ஒரு தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் தமிழ் டப்பிங் பண்ணதே இதுதான் கொஞ்சம் வர்த்தாக இருக்குது. இந்த மூவிக்கு பார்ட் 2 வரப்போதான். பார்ட் 2க்கு நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவி இருக்குது. இந்த மூவி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் தரமான ஆக்ஷன் இருக்கும் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் அந்த மூவி பார்க்காதங்க. ஒரு ட்ரூ ஸ்டோரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் இந்த மூவி. இந்த மூவிக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25. மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி கண்டிப்பாக தனியாகவே ட்ரை பண்ணி பாருங்கள்.